இன்ப நாட்டம் தான் அனைத்திற்கும் அனைத்து பிரச்சனைக்கும் காரணம். இன்ப நாட்டம் என்றே எந்த குறிக்கோளும் இருக்க வாய்ப்பில்லை. குறிக்கோள் இன்றி செயல் இல்லை. இந்த வித்தியாசமான பரிமாணம் மனதில் என்பது செயல்களை தடைப்படுத்துமாம். மனதின் புதிய பரிமாணம் என்பதை அறிவுபூர்வமாக புரிந்து கொள்ள இயலுமா? இப்போ இன்ப நாட்டம்ங்கிறது என்னன்னா பியூரா சைக்கலாஜிக்கல் மேட்டர். மனோரீதியான ஒரு மகிழ்ச்சியை நாடக்கூடிய போக்கு தான் இன்ப நாட்டம்ங்கிறது. அது எப்படித்தான் இருந்துட்டு போட்டோம்னு சொல்லி விட்டுட்டோம்னு சொல்லி சொன்னா அப்ப நாம பொறுப்படுறது இல்லை. நாம இப்படித்தான் நடக்கணும்னு சொல்லும் பொழுது நம்ம ஒரு டிமாண்ட் வச்சுட்டோம்னு சொல்லி சொன்னா இப்படி நடக்கணும் இப்படி நடக்கக்கூடாதுன்னு சொல்லி டிமாண்ட் வச்சுட்டோம்னு சொல்லி சொன்னா அது ஒரு இன்ப நாட்ட பிரதியாவே வரும். இப்ப இதுல சொல்லி சொன்னா எக்ஸ்டர்னல் ஆக்ஷனையும் சைக்கலாஜிக்கல் ஆக்ஷனை நம்ம எப்படி ரிலேட் பண்றோம்னு சொல்லி சொன்னா எக்ஸ்டர்னல் ஆக்ஷன்ங்கிறது பியூர்லி அறிவுபூர்வமான விஷயம். சைக்கலாஜிக்கல் மேட்டர் மட்டும்தான் உணர்வுபூர்வமான விஷயம். நீங்க உணர்வுகளுக்கு தான் சோதனை கொடுக்கணும், செயல்களுக்கு சோதனை கொடுக்கக்கூடாது. செயல்களுக்கு நல்லது கெட்டது எல்லாமே உண்டு. அங்க நம்ம தேர்ந்தெடுத்துலாம் செய்யணும். ஆனா நம்ம சைக்கலாஜிக்கலா நம்ம விடுபட்டுட்டோம்னு சொல்லி சொன்னாலே நம்ம அறிவை எப்படி பயன்படுத்துறதுங்கிற நமக்கு தெரியும். அறிவு என்னன்னு சொல்லி சொன்னா அறிவு விடுதலை அடையும். அறிவு நம்ம விடுதலை அடையும் பொழுது அது உணர்வுக்குள்ள சிக்கிடாது. உணர்வுக்குள்ள சிக்கிடாதவர்களுடைய அறிவு விடுதலை அடையும் பொழுது அறிவு சுதந்திரமான நிலையில இருந்து செயலோட இயங்கும். இப்போ உதாரணமா இப்ப நம்ம அறிவோட இயங்குறதுனா என்ன, உணர்வுகளுக்குள்ள சிக்காம இருக்கிறதுனா என்ன? இப்ப நீங்க ஒரு நண்பருக்கு ஒரு உதவி பண்றீங்க, அவர் ஒரு கஷ்டத்துல இருக்கிறாரு, அவருக்கு ஒரு உதவி பண்றீங்க. அவர் நீங்க பண்ண உதவினால அவர் ஒரு நல்ல நிலைக்கு போயிடுறாரு, அதை ஏதாவது வகையில பலம் பெற்றுறாரு. உடனே அவர் என்ன பண்றாரு, உங்கள்கிட்ட நன்றி சொல்றதுக்காக வராரு. அவர் நன்றி சொல்றதுக்கு வரும் பொழுது நீங்க கம்ப்யூட்டர்ல ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. அப்ப அவர் உட்கார்ந்து உங்களுக்கு நன்றி சொல்றாரு. அவர் நன்றி சொல்றவங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா துக்கமா இருக்குமா? நிச்சயமா மகிழ்ச்சியா தான் இருக்கும். அப்ப அவர் நன்றி சொல்றத நீங்க நன்றி சொல்ல ஆரம்பிச்சோட நீங்க என்ன பண்றீங்க, கம்ப்யூட்டர் வேலையை அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு அவர் நன்றி சொல்றது நீங்க பாட்டு கேட்டு ரசிச்சுட்டு இருப்பீங்க. ஆனா அவர் என்ன நன்றி சொல்றத விடுற மாதிரி தெரியல, மணிக்கணக்கா சொல்ல ஆரம்பிச்சிடுறாரு. நீங்க என்ன பண்றீங்க, அதுக்கு அவர் சத்தம் போட்டு எப்படிப்பா நீ நன்றி சொல்லலன்னு ஒரு சண்டை போட போறது இல்லை. ஏன்னா உங்களை திருப்திப்படுத்துற மாதிரிதான் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு தான் நன்றி சொல்லிட்டு இருக்கிறார். அதனால நீங்க அவர் சண்டை போட்டு அவன் திட்ட போறது இல்லை. நீங்க என்ன பண்ணிடுறீங்க, அவரு சொல்ற நன்றியை கொஞ்ச நேரம் கேட்கறீங்க. அதுக்கு போய் என்ன சொல்லி சொன்னா சரி நீ சொல்லிக்கிட்டே எதுன்னு சொல்லி ஒரு காதல வாங்கிட்டு நீங்க போட்டு கம்ப்யூட்டர்ல வேலை செய்ய ஆரம்பிச்சுருவீங்க. இப்ப என்ன சொன்னா இதுதானே சொல்லி சொன்னா இந்த உணர்ச்சிகளை நீங்க புறக்கணிக்க அது வரத்தான் செய்யும். ரைட்டிங்ல அதை எடுத்துக்கிட்டு நீங்க செய்ய வேண்டிய செயல்களை உங்க ஈடுபட மாட்டீங்க. இப்ப உங்க அறிவை உணர்ச்சிகள் பக்கத்துல திருத்தலாம், உணர்ச்சிகள் செயல்படுது. பட் இதுக்கெல்லாம் நீங்க அறிவு உணர்ச்சிகள் பின்னால் எடுத்துறீங்க, பிரிச்சு எடுத்துறீங்க, எடுத்து நீங்க செயல்படுறத திருப்பி. இப்ப இந்த மாதிரி இருக்குமா உணர்ச்சிகள் ரைட்டு அப்படின்னு சொல்லி ஈஸியா இருந்து நம்ம செயல்படும் பொழுது உணர்ச்சிகளும் பாதிக்காது, அதே நேரத்தில் செயலும் பாதிக்கப்படாது, செயலும் நல்ல முறையில் நடக்கும். இப்ப இது என்னன்னா இது இன்பத்தை பொறுத்த அளவு. இப்ப இதே மாதிரி துன்பமும் இதே மாதிரி இந்த இன்பத்தை எப்படி நம்ம ஈஸியா எடுத்துக்கிட்டோமோ இதே மாதிரிதான் துன்பத்தை நம்ம எடுக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி நம்ம சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் பொழுது எப்படி இன்பத்தை நம்ம ஈஸியா எடுத்து நம்ம செயல்ல நம்ம ஈடுபடுறோமோ அதே மாதிரி துன்பமான உணர்ச்சி வரும் பொழுதும் அதே நம்ம ஈஸியா கொஞ்ச நேரம் நம்ம திரும்ப நம்மள அறியாம அங்க திரும்ப தான் செய்வோம். பிறகு அடுத்த சரி அப்படித்தான் இருக்கிறது அதையும் ஈஸியா எடுத்துக்கிட்டு அது சரி ஒரு நேரில் வரட்டு ஒரு காலத்தை கொடுத்துட்டு நம்ம செயல நம்ம ஈடுபட்டோம். இந்த மாதிரி என்னன்னா அந்த அறிவு சுதந்திரமாயிருக்கும். இந்த அறிவு சுதந்திரமாய் செயல்படும் பொழுது செயல் பாதிக்கப்படாது, செயல் நம்ம செயல்ல செயல்படத்தான் செய்யும்.